மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராகு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். 11ஆம் வீடு என்பது என்ன? லாபஸ்தானம். லாபம் என்றால் என்ன? எந்த ஒரு விஷயத்திலுமே அடுத்த லெவல் போறதுக்கான அனுகிரகத்தை தர்றது யாரு? ராகு பகவான். அந்த ராகு 11ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது, சார் நான் ஒரு சாதாரண ஒரு டீ கடை வச்சிருந்தேன், இந்த ஏரியாவில் எல்லாரும் சொன்னாங்க அது பக்கத்துலேயே ஒரு பஜ்ஜி கடையை வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க, டெவலப் பண்ணிட்டேன். 11ங்கிறது லாபம். நம்ம ஊரில் தான் சார் நமக்கு இதுக்கெல்லாம் வெக்கம். நான் நிறைய நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறேன், அவங்க ஒரு ஃபிஷ் சேல் பண்ணாலும் சரி, அவங்க ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, அது அவங்க அந்த தொழிலை உயர்வாக கருதுறாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் சார் நம்ம தொழிலெலாம் அவ்வளோ பெரிய விஷயமா சார் நினச்சிக்கிறீங்க. என்ன சார் யார் சொன்னா? உங்கள் தொழில் அவ்வளோ பெரிய விஷயம். 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது புது இனிஷியேஷன் வரப்போகிறது. மாமனார் வழி ஆதாயங்கள் வரப்போகிறது. மாமனார் நான் பார்த்து அந்த ஆளுக்கு இதாக கொடுத்தாதான் உண்டு. கரெக்டு தான், எல்லாரும் மாமனாரும் அப்படி தான். அதுக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் ஏதாவது கேட்டுக்கிட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு இஎஸ்ஐ பிஎஃப் காசு ஏதாவது மிச்சம் இருந்தால் கூட தரட்டும், ஆபத்து சம்பத்துக்கு ஆகும். ஸோ சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்ஸ்டீட் ஆஃப் மாமனார் கூட சண்டை போட்டு ₹1 கூட வாங்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அனுசரித்து போய் ஏதோ கொஞ்சம் கிடைச்சாலும் சந்தோஷம் தானே. ஸோ இப்போ 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது மாமனார் வழி ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல நண்பர்கள் ஆவார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தனை எதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை அழிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். ஏன் சொல்லுங்கள்? நம்ம கூட சேர்ந்தப்பறம் உருப்பட போகிறான். நம்ம நல்ல நண்பர்களை வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. நண்பர்களே, உங்களுடைய நண்பர்களை மாற்றுங்க. உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துங்க, என்னடா ஆச்சு இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆயிடுச்சு மச்சான், அப்போவா சாயந்தரம் பார்ட்டி. இல்லை இன்டர்வியூ கிடச்சி, இன்டர்வியூ கிடச்சிருச்சுடா அப்போனா பார்ட்டி. தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சுரா அப்போ பார்ட்டி. தங்கச்சி இங்கே லவ் பண்ணி ஓடி போயிடுச்சுரா அதுக்கும் பார்ட்டி. என்ன பண்ணாலும் இவங்க கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் நல்ல அட்வைஸ் பண்ணுற நண்பர்களை சந்திக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவங்க தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர போகிறாங்க. நம்ம கூட பழகின ஆட்கள், நான் கெட்டவங்கன்னு சொல்லலை, இவங்களோட நமக்காகவே தெரியுறாங்க, நம்ம கூடவே இருக்காங்க. புதிய இன்புட்ஸ் இவங்கள்ட்ட கிடைக்க போகிறதில்ல. பாவம் நம்ம 2000 கஷ்டப்படுறோன்னா அவன் 1000 கஷ்டப்படுறான். இவன் எங்கேருந்து நமக்கு ஐடியா கொடுக்க போகிறான்? ஸோ அப்போ புது ஒரு ஆள் வந்தால் தான் நமக்கு வாழ்க்கை மாறும். அந்த புது ஆளை பார்க்க போகிறீங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.